தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி நமக்குன்னு ஒரு ஓன் ஃபீட்பேக் பாட்டுன்னு சொல்லலாம், இல்லை சேட் பாட்டுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட் பாட். ஸோ எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் டர்ன் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிகிராமுக்குள்ளே போங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு க்ளவுட் சர்வீஸ், அதாவது டெப்ளாய்மெண்ட்டு ஹீரோக்கு, கோய்பி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஓகேங்களா. ஸோ இது இன்னொரு பாட்டோட கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சர்ச்சை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ போட்டு Livegrambot அப்படின்னு போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரும் இந்த மாதிரி சேட் ஐக்கான் போட்டு ஒரு பாட்டு. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. இதுதான், இதுக்குள்ளே போங்க. ஸோ இங்கே பாருங்கள், Livegrambot இஸ் அ பில்டர் ஃபார் ஃபீட்பேக் பாட்ஸ் ஃபார் டெலிகிராம். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான், ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ ஸோ ஆட் பாட், மை பாட், ஹெல்ப், ஆட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பாட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல் பாட் க்ரியேட் பண்ணுவோம்ல, பாட் ஃபாதரில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட ஏபிஐ டோக்கன் இருக்குமா, அதை இதுக்கு நம்ம சென்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு பாட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏபிஐ டோக்கனை நான் இதுக்கு சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாட் பார்த்தீங்கன்னா வேறு எதுலையும் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது மெனி பாட்டோட இல்லை வேறு நம்ம பட்டன் க்ரியேட் பண்ணுற பாட்ஸோடலாம் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அது வெறும் பாட்டாக தான் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, இப்போ நான் ஏபிஐ டோக்கனை இங்கே இது பண்ணிட்டு சென்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் இருக்கா. ஹலோ, யூ கேன் கான்டாக்ட் அஸ் யூஸிங் திஸ் பாட் வாஸ் மேட் யூஸிங் Livegrambot. இந்த மாதிரி தான் வரும், ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டோட ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது இந்த Livegram வச்சு பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அட்மினாக இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸ்கிட்ட பேசணும் அப்படின்னா டேரெக்டாக உங்கள் ஐடியிலேருந்து பேசாமல் பாட்டு மூலயமாவே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஓகேங்களா. இதனால் உங்களோட ஒரிஜினல் ஐடி அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாட் மூலமாகவே அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான என்ன விஷயமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வேறு ஒரு ஐடியிலேருந்து இப்போ பாட்டுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இங்கே எந்த ஒரு மெசேஜுமே இப்போதைக்கு எனக்கு வரலை, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அதை காமிக்கிறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் வேற ஒரு ஐடியிலேருந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஹாய் ஜி அப்படின்னு போட்டு அப்படின்னு போடுறேன் சும்மா, ஓகேவா. மெசேஜ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஐடியில் பாருங்கள், ஹாய் ஜி ஐம் எ ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கா. அது வந்துருந்துச்சு. இப்போ நான் பாட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட இருந்து வந்திருக்க மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்தே ரிப்ளை அடிக்கலாம். அது பாட்டுக்குள்ளேருந்தே ரிப்ளை அடிச்சுக்கலாம். ஸோ இதனால் உங்களுடைய ஒரிஜினல் ஐடி தெரியாது, ஓகேங்களா. நீங்கள் பாட்டில் இருந்தே அவங்களுக்கு சென்ட் பண்ணுறீங்க, அவங்களும் பாட் மூலயமா தான் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஹாய்ன்னு நம்ம சென்ட் பண்ணியிருக்கோமா. இங்கே பாருங்கள், ஹாய்ன்னு வந்துருச்சு. ஆனால் நம்மளுடைய அந்த ஒரிஜினல் ஐடி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பாட் மூலயமா தான் சென்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த Livegrambotோட யூஸு. இதை நீங்கள் அசிஸ்டன்ட் பாட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஃபீட்பேக்ஸ் கேட்கணுன்னா வச்சுக்கலாம், இல்லை சேட் பாட்டு. ஸோ எனிதிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேறு லெவல் பாட்டு. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு பாட்டு, ஓகேங்களா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு மெனுவில் மை பாட்ஸ், இப்போ உங்களுடைய பாட்டு வரும். செலக்ட் பண்ணிவிட்டு லோக்கலைசேஷன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி லாங்குவேஜ் இது மாதிரி செட் பண்ணுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸில் எதுவும் பாட் ஆட் ஆகிருக்கா, ஸோ இந்த மாதிரி. அதுக்கடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எத்தனை பேர் பாட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க, எத்தனை மெசேஜஸ் ரிசீவ் ஆகிருக்கு, இன்கமிங் அவுட் கோயிங் இதெல்லாம் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆட்ஸு இதெல்லாம் ஷோ ஆகும். அதுக்கடுத்து டிஸ்கனெக்ட் பாட், நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ண
அப்படின்னா இதை கிளிக் பண்ணினா டிஸ்கனெக்ட் ஆயிரும் லைவ்கிராம்பாட்டோட அது. ஓகேங்களா. அண்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களோட சேட் பண்ணுறதுக்கு பாட் மூலயமா சேட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த லைவ்கிராம்பாட்டோட மெயின் கான்செப்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய டெலிகிராம் வீடியோஸ் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். டைம் இருந்துச்சுன்னா ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.